Welcome to Tiny Sinker TV. இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறது பேராசை படித்த தனராஜ் ஏழை சிறுவன் மேலே பழி போட்டதையும் அந்த பழியிலிருந்து அந்த சிறுவன் எப்படி மீண்டு வந்தாங்கிறதையும் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பண்டைய காலத்தில் ஒரு பெரும் நகரத்தில் அர்ஜுன்கிற ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் ஏழ்மை நிலையில இருந்தது. அவன் உழைப்பாளி பணிவானவனும் கூட. அவன் தன்னோட தந்தையோட சேர்ந்து சந்தையில் பழங்களை விற்பனை செய்வான். ஒரு வெப்பமான கோடை காலத்தில் பழங்களை தூக்கிக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு இருந்தான். அப்படி போகிற வழியில் ஒரு பட்டு பணப்பைய பார்த்தான். அதை எடுத்து பார்த்தா உள்ள தங்க நாணயங்கள் நிரம்பி இருந்தது. அவனோட குடும்பம் வாழ்நாளில் இவ்வளோ பணத்தை பார்த்ததே இல்லை. அந்த பணத்தை பார்த்ததும் அவனோட மனசு ரொம்ப துடிச்சது. அந்த பணத்தால் புதிய ஆடை வாங்கலாம், வருடம் முழுவதும் சாப்பாடு கிடைக்கும், என் பெற்றோருக்கு நல்ல வீடு கூட கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சிந்திச்சான். பேராசை அவனோட மனசை சோதிச்சது. அப்போதான் அவனோட மனசை அவன்கிட்ட பேசிச்சு, இது என்னோட சொத்து இல்லை, இதை இழந்தவர் எப்படி வருத்தப்படுவார், கவலையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அர்ஜுன் அங்கேருந்த எல்லா வியாபாரிக்கிட்டையும் கேட்டான். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், இது தனராஜுங்கிற ஒரு பெரிய பணக்கார வியாபாரியோட பணப்பை அப்படின்னு. அந்த வியாபாரி ரொம்ப கடுமையானவர், சில நேரங்களில் ரொம்ப அநியாயம் கூட பண்ணுவார் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. சிலர் அர்ஜுன் கிட்ட சொன்னாங்க, அவன்கிட்ட போதுமான பணம் இருக்குது, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அவன் நன்றி கூட சொல்ல மாட்டான்னு சொன்னாங்க. ஆனாலும் அர்ஜுன் கேட்கல. தன்ராஜ் கடைக்கு பணப்பையை கொடுக்க போனான். அப்போ தன்ராஜ் நாணயங்களை திறந்து பார்த்து புருவத்தை உயர்த்தி, நீ எதையாவது எடுத்தியா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாரு. இல்லை ஐயா, நான் எப்படி கண்டெடுத்தேனோ அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் வியாபாரி நம்பவே இல்லை. இதில் 50 நாணயம் இருந்தது, ஆனால் இப்போ 45 நாணயம் தான் இருக்குது. அப்போ நீ தான் என் பணத்தை எடுத்துருக்கணும்னு சொன்னார். உடனே அர்ஜுன் முகம் ரொம்ப வாடிருச்சு. என்னோட குடும்பத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒன்றுமே எடுக்கலை அப்படின்னு உறுதியாக சொன்னான். வியாபாரி நீதிபதி கிட்ட அவனை அழைச்சிட்டு போனார். கூட்டமும் பிடிச்சி கூட்டத்தில் இருந்த எல்லாரும் அர்ஜுனை திருடன் திருடன்னு கத்துனாங்க. நீதிபதியை அமைதியாக கேட்டார், பையனே, நீ ஏதாவது திருடி இருந்தா ஏன் பணப்பையை கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு கேட்டார். அர்ஜுன் நேராக தைரியமாக சொன்னான், ஏன்னா நேர்மை தங்கத்தை விட மேலானது, நான் ஏழ்மையானவன், ஆனால் உண்மையிலே என்னோட செல்வம் அப்படின்னு சொன்னான். இது வேறு யாருடைய பையா கூட இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். வியாபாரியோட முகம் சிவந்து போனது. ஏன்னா அவரோட பையில் இருந்தது 45 நாணயங்கள் தான். வியாபாரி தன்னோட பேராசையை மறைக்கிறதுக்காக அர்ஜுன் மேலே குற்றம் சாட்டினாரு. இப்போ வியாபாரி தலை குனிந்து வெட்கப்பட்டு உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. நீதிபதி அறிவிச்சாரு, அந்த பையன் குற்றமில்லாதவன், அவனது நேர்மையே உண்மையான செல்வம் அப்படின்னு சொன்னார். கூட்டம் முழுவதும் அர்ஜுனை பாராட்டினாங்க. அவன் ஏழையாக இருந்தாலும் மக்கள் அவன்கிட்ட பழம் வாங்கவும் தொடங்கினாங்க. ஏன்னா அவன்கிட்ட நம்பிக்கை இருந்தது. காலப்போக்கில் அவனோட குடும்ப சூழ்நிலையும் மேன்மையடைந்தது. திருடிய செல்வத்தால் அல்ல, அவன் பெற்ற மரியாதையால். நேர்மை சில நேரங்களில் சோதிக்கப்படும், ஆனால் அது எப்போதும் மரியாதையும் நிஜ செல்வத்தையுமே தரும். பொய் பேராசை இறுதியில் அவமானத்தையே கொடுக்கும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.